அப்படி இப்படிதான். ஏன்னா அங்கே தொடர்பு எடுத்து கூப்பிடுறத பற்றி பரவாயில்ல. சரி அட்ரஸ் வாங்கிக்கலாம். அட்ரஸ் மூலமாக போய் நாங்கெல்லாம் போய் இந்த கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க 2 குடும்பம். பச்சை கிச்சமெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. அவங்ககிட்டயே கேஷ் கொடுத்தா வந்து கூட கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் விவரமான ஆளுங்க தான் அவங்களாம். அதனால் வந்து வந்துடுறவங்கன்னு சொல்லி சரி யோசனை பண்ணிட்டு பார்த்துட்டு தான் உங்களை நாங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் வரலாம்னு சொல்லி வந்தோங்க. வருஷத்துக்கு முன்னாடி 6 ஜோடி வச்சிருக்கேன். 5000 ரூபாய்க்கு வந்து இவங்க கடன் வாங்கி அவனுக்கு ரேஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. யாருக்கு? வீரப்பன் கொடுத்துருக்காங்க. 4 நாள் கழிச்சு இங்கே வரப்போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன் கிட்ட. அப்போ வீரப்பன்கிட்ட காசே இல்லை, சாப்பாட்டு கூட வழி இல்லை. இந்த யானை தும்பை கொண்டு இவங்கிட்ட கொடுத்துட்டு எப்படியாவது விற்று, இப்போ நீங்கள் ராஜகுமார கடத்துனது காரணம் கேட்டனால சொல்கிறேன். புரியுது. அந்த பேஸ் வந்து இங்கே இருக்கு. வாங்க சந்தனக்கட்டைன்னு சொன்னீங்க. சந்தனக்கட்டை வீரப்பனே ஒரு இடத்துக்கு வரப்போறேன். தம்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் உங்களை எடுத்து வச்சிருக்கா. உங்களை விசாரிச்சு செஞ்சா அவர் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வச்சா அவங்களை விட்டுருவா. நீங்கள் ஃப்ரீயா இருங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா மான் கறி அந்த கறி எல்லாம் போட்டு சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருந்திருக்கா. நைட்டில் ஆட்டோ ஓட்டினா நல்லா வரும் சார், ஆனால் நாங்கள் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்போ இதே நான் நைட்டில் நம்ம ஆட்டோ ஓட்டணும்னான்னு சொல்லிட்டு நான் நைட்டில் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுவேன். மேலே அந்த மரத்து மேலே அப்படியே தவிட்டேன். அப்படி மரத்துலேருந்து தவி கீழே போயிட்டேன். ஓடாரா இப்போ டவுட்டு. இவன் பதட்டமாக இருந்தேன். இவன் ஏன் ஓடணும்? அப்போ வரைக்கும் வீரப்பன் போனான்னு தெரியாது. போனவன் திருப்பி ஏறி மேலே வரையான். ஏறினா சார் வீரப்ப ஆளுங்க ஓடுறாங்க சார். எங்கள் டீம்ல அங்கங்கே கேஷுவலாக இருக்காங்கல்ல, அவங்க யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. எந்த ஆஃபீஸ் இருக்காதில்ல. நான் அந்த விஜய அந்த டீம்லேயும் அந்த விஜய அந்த சுதாகர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த 3 பேரும் நாங்கள் நினைக்கிறோம். போனோம். அப்போ இது திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் இருந்தார். நாங்கள் எங்கள் பயிரை ஓப்பன் பண்ண முடியாது. இந்த சுற்றி டீம் இருக்குது, ரெக்கி டீம் இருக்குது. அப்போ என்ன பண்ண எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது அங்கேருந்து என்ன பண்ணால் அவங்க இந்த பக்கம் வர்றவங்க எங்களை பார்த்தோன்னே போகிற போதில் அவங்க ஃபயர் பண்ணிட்டே போகிறாங்க. அதில் என்னாச்சுன்னா நான் ஃப்ரெண்டில் அங்கிட்டு போகிறேன். எனக்கு பின்னாடி துரைசாமிங்கிறது வந்திருக்காரு. ஆனால் அதில் எத்தனை பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு புல்லட்டு இந்த ஜஸ்ட் மேகசின் வச்சிருக்காரு அவர். ஜஸ்ட்டில் வந்து மேகசின் இந்த AK-47 மேகசின் ஜஸ்ட் போச்சுன்னு இருக்கு. அது இங்கே 2 மேகசின் இதில் இருக்கும். இந்த ஜஸ்ட்டில் போட்டு அந்த ரவுண்ட் ஸ்லிப் ஆகி இதில் போயிடுச்சு. ஓகே, ஸ்லிப்பில் போயிடுச்சு. அது அவர் ஏதோ ஒரு பதட்டத்தில் ஓடுறாங்க காப்பரையாக இருக்கணும்னு அந்த பிளட் வந்தது கூட தெரியல. அவர் பக்கத்தில் வந்தார். அப்போதான் பார்க்குறேன் பிளட் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் பார்த்தா அவங்க கிருஷ்ணசாமிங்கிற வந்துட்டார், கோபாலசாமிங்கிற வந்துட்டார். வந்த உடனே அவர் LMG வச்சிருந்தார். இதில் தான் ஓடுறாங்க சார்னு சொன்னோடனே அவர் LMG வச்சுருப்பார். LMG அதில் வச்சு அந்த ஓடின இதில் வச்சு கொஞ்சம் லேசாக இந்த ஃபயர் பண்ணுங்க. ஏன்னா இந்த இன்ஜூர்டு பார்த்துட்டாங்கல்ல. சப்போஸ் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து அடிச்சிருவாங்க. நம்ம கவுண்டர் ஃபயர் கொடுக்கலன்னா நம்ம சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க. இன்னும் சும்மா ஏர்லேயே அடித்தேன். சரி அவங்களுக்கு ஃபயர் பண்ணுறாங்கன்னா இதில் அது வந்து அது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் அந்த ஆப்ரேஷனில். அப்புறம் வந்து அப்போ சஞ்சீவராஜ் சார் எஸ்பி இருந்தார். வந்தாங்க. வந்து கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியல. இப்போ யாருன்னு கேட்டால் காளிதாஸ் அந்த டீம்லேயே போனாங்க அப்படின்னோடனே அப்புறம் அவர் வந்து எங்கன்னு கேட்டால் நாங்கள் பின்னாடியே துரட்டி போயிட்டோம். ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு கீழே போயிட்டோம். எல்லாம் இறக்குமா ஒன்றும் பார்க்க முடியல. அப்புறம் மைக்கில் வந்து கூப்பிட்டு உங்களை மேலே எஸ்பி சார் வந்துட்டாரு. அவங்கெல்லாம் வேற டீம்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாத்தையும் மேலே வாங்க என்னன்னு சொல்லி எல்லாம் அசம்பிள் பண்ணுறாங்க. கொண்டோன்னா அவருக்கு துரைசாமி அடிபட்டுருக்கு, ஒன்றும் இல்லை பிரச்சனை விட்டு அவர் வந்து நீங்கள் எடுத்து இளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் எல்லா டீம் அனுப்பிச்சு எங்கள் டீமை மட்டும் அங்கேயே தங்க வச்சிட்டாங்க. நைட்டு நாங்கள் அங்கேயே தங்கிருந்தோம். அப்புறம் தான் நாங்கள் போய் கீழே போய் பார்க்குறேன். இந்த பையனை எல்லாம் அந்த டீமெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அந்த கிருஷ்ணசாமிங்கிற டீம் எங்கள் ஒரு B டீம் சொல்லி இருந்துச்சு, அந்த திருச்சி டீமில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் போய் அங்கே தங்கியிருந்தோம். அந்த தங்கிட்ட இடத்துல போய் பார்த்தோம்னா அங்கே அப்போ தான் தெரியுது எல்லாம் சமைச்ச இடத்துல பொருள்கள் அப்படி இப்படியே போட்டுட்டு எல்லாம் போட்டாங்க. வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை, எடுத்து வச்சு போயிட்டாங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு தங்குன்னு சொல்லிட்டு எல்லா டீம் இறங்கி போயிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து இவங்க ஓடிட்டாங்க. அங்கே வீரப்பனுடைய தம்பி அங்கே இருக்காருல்ல, அந்த சம்பவம் வந்து எல்லா டீமும் அங்கே போயிட்டாங்க. நாங்கள் இருந்து வேற ஏதாவது திருப்பி வந்தாங்கன்னா அங்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லைனாக்கா இருந்தோம். அப்போ கூட இந்த இருக்கிற அந்த வேஸ்ட் பொருள்கள்லாம் எடுத்து அந்த எரிஞ்சு தீயில எல்லாம் போட்டாங்க. நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். 9 மணி எல்லாம் அங்கங்க தனித்தனி ஆம்பஸில் உட்காந்துட்டா யாரும் தூங்கக்கூடாது. எப்பயுமே நாங்கள் சென்ட்ரி போடுவோம். இப்போ இந்த தடவை என்னன்னா 3 டீமாக பிரித்து 4 பேரை பிரித்து 4 பேருமே யாருமே தூங்காமல் ஒரு ஆம்பஸில் உட்காந்துட்டோம். ஏன்னா எந்த பக்கம் இருந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த தீ எங்களுக்கு மேலே மேட்டில் உட்காந்துருக்கான். கீழே பள்ளம் இருக்கு. அதுலேருந்து டம்முன்னு வெடிக்குது. இந்த தீக்குள்ளேருந்து சாம்பலாக பறக்குது. இந்த இவங்க வீரப்பனுடைய துணியெல்லாம் அந்த தீக்குள்ள போட்டிருக்காங்க. புரியுது. அதுல இருக்கிற இந்த அவங்க வச்சிருக்க தோட்டாக்கள் இருந்திருக்குல்ல, அந்த துகள்கள், காட்ரேஜ் அது தீயில விட்டு அதான் வெடிக்குது.
அதை என்ன பண்ணிட்டாரு, அது நைட்டோட நைட்டா இவர் எல்எம்ஜி வச்சு இவர் மேல இருந்தவர் வந்து அங்க யாரோ ஃபயர் போட்டாங்கன்ட்டு இவர் ஓப்பன் பண்ணிட்டார் ஃபயரை. அப்புறம் நான் இங்க பார்த்தா தீ சாம்பல் அந்த இதுல பறக்குது. சார் அதுல தான் வெடிக்குதுன்னு சொல்லிட்டு சார் இந்த பக்கத்துல போய் சார் அங்கிருந்து ஏதோ தீயில இருந்து சார் சவுண்ட் வருது ஃபயர் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபயர் பண்ணாம நிப்பாட்டிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில ஒரு 12 மணி போல எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு. அப்புறம் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். இப்போ இந்த இதில் என்ன கேட்டேன்னா இப்போ அதில் நான் தான் பண்ணேன்னா செஞ்சேன்னா அங்கே யாருக்குமே தெரியாது. புரியுது. ஆனால் அன்னைக்கு நடந்த சிதம்பரநாதன் வந்து இங்கே போனதுக்கு போனதுக்கு காரணம் அந்த அந்த கேம்ப் பக்கத்தில் நான் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டேன். இங்க டிஎஸ்பி சிதம்பரநாதன் ரிலீஸ் ஆகும்போது அங்க வந்து அர்ஜுனனை வந்து கருப்பசாமி சாரோட கஸ்டடியில இருக்காங்க. அது அப்புறம் அங்கிருந்து ஏன் சார் திருப்பி ரிலீஸ் பண்ணி விட்டீங்க நீங்க? அந்த இதுல வந்து அதாவது டிமாண்டே வீரப்பனுடைய டிமாண்டே அர்ஜுனனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றதுக்காண்டி. அதாவது அவருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விஷ பருவு வந்து கால் தொடையில வந்து அந்த பருவுக்கு அவங்க நாட்டு வைத்திய முறையில் வந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. அது சரி வரல. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக பர்பஸ்க்காக வேண்டியது டிஎஸ்பிவே அவங்க வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகே. அவன் என்ன பண்ண முடியாது. அவங்க வந்து நாட்டு வைத்தியத்தில் அந்த கத்தியை காய வச்சு அந்த இதுக்கெல்லாம் ஏதாவது சூடு போட்டிருக்காங்க. அது ஏதோ செப்டிக் ஆயிடுச்சு போல. பயங்கர சீல் வச்சு அவனுக்கு நடக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா அவனை விட்டுட்டு போக முடியாது. இருக்க வேண்டியது டிஎஸ்பியை கடத்துறதுக்கான சுச்சுவேஷனே ஒரு பிளானே இதனாலதான் அவன் மைண்ட்ல உதயமாயிருக்கு. இப்போ யாரை கடத்தலாங்கும் போது டிஎஸ்பி பக்கத்துலேயே ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு அப்படின்னு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சொல்லவும் கடத்தி வச்சது தான் விஷயம். இப்போ டிஎஸ்பி வச்சுட்டு வேற இந்த பத்திரிகை மூலியமா தூதுவர்களை வந்து அனுப்புறாங்க. அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார். அந்த மீன் டைம் இங்க நாங்க ரெக்கி பண்ணும்போது இந்த சம்பவம் நடந்துருச்சு. இப்போ இப்போ அந்த டீம்ல இருந்தவங்க எல்லாரும் போறாங்க. இப்போ அந்த டிஎஸ்பியும் அந்த அந்த வீரப்பனுடைய ஆட்களும் நீங்க மற்ற பேட்டியில எல்லாரும் சொல்றதை பார்த்துருப்பீங்கல்ல. அந்த ஒருத்தர் அந்த வாத்தியார் ஒருத்தர் அவரு வீரப்பனால் கடத்தப்பட்டவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, சேகர் ராஜா வீரப்பன் நல்லவன் வந்து அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமான ஹீரோ ஆக்கிட்டு இருப்பாரு. சில பேட்டிகளை நான் பார்த்தேன். அது உண்மை இல்லை. ஆனா இவங்க வந்து இதை வந்துட்டாங்க வேண்டி வீரப்பனுக்கு வந்து நல்ல ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, வீரப்பனை இவங்களும் கடத்தி வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு சுமூகமான உடன்பாடை வந்துருச்சு. அவன் சொல்லியிருக்கலாம் ஒரு ஒரு கற்பனையில், தம்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் உங்களை எடுத்து வச்சிருக்கா, உங்களை விசாரிச்சு செஞ்சா அவர் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வச்சோன்னா அவங்களை விட்டுருவா, நீங்க ஃப்ரீயா இருங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா மான் கறி அந்த கறி எல்லாம் போட்டு சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருந்திருக்காங்க. அவருடைய கோட் பண்ண என்ன, ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது போலீஸ் உள்ளுக்கு ஆபரேஷன் வந்துட்டாங்க நினைச்சிட்டு அவர் சொல்றாரு. எந்த போலீஸும் வந்து ஒரு ஆபரேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ரெக்கின்னு சொல்லி ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு ரெக்கி டீமை பார்த்துட்டு ஓடிட்டாங்க. ஓடுனவங்க தப்பிச்சு போகும்போது அதுல யாரும் ஒரு ஐயந்துரை ஒரு சில பேர் எல்லாத்தையும் ஏதோ பண்ணி வாங்க நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல கேட்பேன்னு சொல்லி அவரையும் சேர்த்து கூப்பிட்டு எங்கேயோ இவங்க போய் சரண்டர் ஆகலான்னு இவங்க கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வேற ஆபரேஷன் டீம் வந்து இவங்களை பிடிச்சிடறாங்க. யார செக்யூர் பண்ணிடுறாங்க. டிஎஸ்பிய அவங்க எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிடுறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, போலீஸ் நம்ம இருக்கும்போது நம்மளும் சேர்த்து சுட்டுருந்தாங்கன்னாங்கிற இதில் அவர் சொல்றாரு. அதனால வீரப்பனை வந்து அங்க அவர் கூட ஒரு 4 நாள் இருந்துட்டாரு இல்லையா, அதனால வீரப்பனை வந்து அவர் பெருசா சொல்றாரு. ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிறவங்க, மலை அடிவாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எத்தனையோ ஆபீசர்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களும் சரி, வேற ஃபார்ம் ஹவுஸ் ஓனரும் சரி வீரப்பனை சாதமாத்தே இருந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, அவன் சப்போர்ட் பண்ணுன்ற எண்ணம் இல்லை. ஆனா அவன் வந்து எதாவது பண்ணிடுவானோ, அவனுக்கு சாதகமா இல்லைன்னா நம்ம வந்து அந்த அந்த காட்டுக்குள்ளார இருக்க முடியாதுங்கிறதுனால சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிருஷ்ணசாமியை கடத்தி வச்சாங்கல்ல, அவங்கள கேளுங்க, அப்பா போலீஸ் எங்களை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அதே கிருஷ்ணசாமி வந்து எனக்கெல்லாம் ஒரு 10 லெட்டர் எழுதியிருக்காரு, கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்காரு. இவருக்கு நல்ல அவார்டு கொடுங்க, அதை கொடுங்க, இவர் ஒரு காளிதாஸ் ஒருத்தர் வரலைன்னா, அவங்க அந்த டீம் வரலைன்னா எங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணிருப்போம்னா அப்படி பாராட்டு கடிதங்கள் எழுதியிருக்காரு அரசாங்கத்துக்கு. சார் 2000 ராஜ்குமார் கடத்துறாங்க, கன்னட நடிகர் ராஜ்குமார். அப்ப உங்களோட ரோல் என்ன சார்? நீங்க எங்க இருக்கீங்க? ராஜ்குமார் கடத்துறதுக்கு ஒரு காரணம் நானா கூட இருக்கலாம். நானா கொடுக்கணும்னா என்னுடைய ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவங்க ராஜ்குமார்கிட்ட போறாங்க. அந்த ராஜ்குமாரை கடத்தணும்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது எங்க டீம், இந்த உசைன் சார் தலைமையில் இருக்க எங்க டீம் வந்து நாங்க சத்தியமங்கலம் வடவள்ளியில வந்து நாங்க கேம்ப் படிச்சிருக்கோம். அப்போ எங்க இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கு வர்றோம். அப்போ எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் மூலியமா எனக்கு ஒரு தகவல் வருது. அந்த கேம்ப்ல இருந்துட்டு பண்ணாரியை சுற்றி இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் அப்போ எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் ஏரியா வந்து ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கு ஒவ்வொரு ஏரியா கொடுத்துறாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஏரியா கொடுத்துருக்காங்க. அதாவது பங்களாபுதூர்லேருந்து தாளவாடி வரைக்கும் இருக்கிற இந்த சத்தியமங்கலம் இந்த ஃபாரஸ்ட் இந்த ஏரியா
இந்த ஏரியாவில் பார்த்துக்க சொன்னாங்க. அப்போ நாம் அங்கே இருந்த ஏரியாவில் எங்களுக்கு கொடுத்த ஏரியாவுக்குள்ளே தான் நாங்கள் இருக்க முடியும். அப்போ இங்கே ரேஷன் சப்ளை தான் நடக்கும். நாங்கள் காட்டுக்குள்ளே இல்லை, இது இங்கே பண்ணாரிக்கிட்டே தங்கியிருக்கோம். அப்போ எங்களுடைய ஒர்க் என்னென்னா காட்டுக்குள்ளே இருந்து யார் இங்கே வர்றா, யார் போகிறாங்க, அதுக்கு நம்ம சோர்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு உசேன் சாரினுடைய உத்தரவு பிரகாரம் நான் சுப்பிரமணியன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, இங்கே மதுரையில் தான் ஒர்க் பண்ணுறாரு. சுப்பிரமணியங்கிற அவர் இப்போ எஸ்எஸ்ஐயாக இருக்கிறாரு. அது போக பழனிவேலிங்கிற ஒருத்தர் இருந்தார், அப்புறம் சேகர்னு ஒருத்தர் இருந்தார். இது போக எங்கள் டீம் இன்டெலிஜென்ஸ் டீம் அது. அப்போ இந்த நானும் சுப்பிரமணியும் நாங்களாக வந்து ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டி ஆளுக்கு 2000 போட்டு ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டி வாங்கி வச்சுருந்தோம். இந்த டிவிஎஸ் ஸ்கூட்டியில் தான் போவோம். அதாவது நாங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எங்கள் இன்ஸ்பெக்டர் வண்டி இருக்குது எல்லாம் போவோம். இருந்தாலும் எங்கள் இன்டெலிஜென்ஸ் பர்பஸ்க்காக வேண்டி நாங்கள் வண்டியை வாங்கிட்டு நாங்கள் அந்த ஃபாரஸ்ட்டில் பூரா போவோம். அப்போ அந்த சுப்பிரமணியங்கிற பையன் பார்த்தீங்கன்னா அந்த புதுசுலேருந்து என் கூடயே டீம்லேயே இருந்தனால ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம சொன்ன இடத்துக்குலாம் வருவார். அப்போ நான் அந்த வடவெளியில் தங்கியிருக்கும் போது வீட்டுக்கு நாங்கள் தங்கியிருந்த அந்த ரூம் பக்கத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் இருப்பார். அவர் பூரா பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆட்டோ ஓட்டுவார், பகல் பூரா ஓட்டுவார், நைட்டு வீட்டுக்கு வந்துடுவார். கொஞ்சம் ஹேண்டிகேப். அவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து 3 நேரம் போகும்போது சாப்பாடு வாங்குவோம். அப்போ இது பண்ணுவோம். அப்போ அவர் நடிக்கும் போது அவர் என்ன சொன்னார், ஆட்டோ நீங்கள் போகிறீங்களா, என்னென்ன நைட்டில் போகும்போது அவர் என்ன நைட்டில் ஆட்டோ ஓட்டினா நல்லா வரும் சார், ஆனால் நாங்கள் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அப்போ இதே நம்ம ஆட்டோ ஓட்டணும்னான்னு சொல்லிட்டு நான் நைட்டில் சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுவேன். அது எப்பயாவது நம்ம இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஜாலிக்கு நானும் சுப்பிரமணியம் போவேன். அப்போ அந்த மாதிரி நைட்டில் இருக்கும்போது எங்களுக்கு அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சவாரி வந்துச்சு. நான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த இதுலேருந்து சத்தியமங்கலத்துலேருந்து உள்ளுக்க அந்த புளியங்கோம்பையா அது ஒரு ஊர், எனக்கு பேர் இப்போ மறந்துச்சு, அந்த ஏரியாவுக்குள்ளே கொண்டு விட சொன்னாங்க. நான் கொண்டு ஆட்டோவில் விட்டுட்டு திருப்பி அந்த ஒருத்தனை 2-3 பேர் வந்தாங்க, 2 பேர் அங்கே இறங்கிட்டாங்க. திருப்பி ஒரு ஆட்டோவில் வரும்போது எங்கள் ஆட்டோவில் வந்தாங்க. அப்போ கேட்டால் அவர் என்னன்னு கேட்டால், நீ இந்த அதெல்லாம் ஒன்றும் அது வேற ஆளுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நாங்கள் அடுத்த நாள் இல்லைங்க சும்மா சொல்லுங்கள், இப்போ நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டால் நான் இந்த மாதிரி ஆட்டோ வந்து நைட்டு தான் வருவேன். இப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம யாருன்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் இந்த ஆட்டோ வந்து வேற ஒருத்தர் ஓட்டுவார், நான் நைட் மட்டும் ஓட்டுவேங்க, அதுவும் ஒருத்தர் வந்து காசு வாங்கிட்டேன். நாங்கள் வந்து கோயம்புத்தூர், அந்த காசு வாங்கிட்டு மறுக்க அப்படி இப்போ அந்த ஆட்டோ வச்சு ஓட்டிட்டு இப்போ அந்த ஏரியாவில் இங்கே வரானா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து கொஞ்சம் இந்த சந்தன கட்டையெல்லாம் கடத்துவாங்க. அந்த மாதிரி டீம் அது. அவங்கள பார்க்குறதுக்காக வேண்டி வந்தால் எங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தர வேண்டியிருக்கு. அதுக்காக வேண்டியது இருக்கோம். நீங்கள் எல்லாம் போகிறீங்களே பார்த்தா சொல்லுங்கன்னு ஒன்று. அவன் எங்கள் கூட இன்வால்மெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறான். அப்போ எங்களை இறக்கி விட்டுன்னு போகிறவன் வந்து அப்படிங்களா சந்தன கட்டை கட்டினாங்களா அதுன்னு கேட்குறான். அப்புறம் அவன் கூட ஒரு தொடர்பு வச்சுக்கிறோம். சரிங்க நாங்கள் பார்த்து சொல்கிறேன்றேன். அடுத்த நாள் பகலில் போனால் அவனை பார்த்து பேசுவான் செய்வான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் கழிச்சு அவனை ஃபோன் அடிச்சு கூப்பிட்றேன். நீ வாங்க சந்தன கட்டைன்னு சொன்னீங்க, சந்தன கட்டை வீரப்பனே ஒரு இடத்துக்கு வரப்போறேன், நீங்கள் அது என்னன்னு பாருங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். என்னடா திடீர்னு வீரப்பனே வர்றேன்னு சொல்கிறானு சொல்லிட்டு அவன் ஒரு மதியம் போல் போய் என்கிட்ட உட்காந்து பேசுகிறேன். நானும் சுப்பிரமணியம் தான் போகிறேன். சார் நாளைக்கு இன்னைக்கு காலையில் ஜாமான் வாங்குறதுக்கு வந்துட்டு போய் வீரப்பன் ஒரு இடத்துக்கு வந்துட்டு போய் ஒரு 6 ஜோடி யானை கொம்பு கொடுத்துட்டு போயிருக்கேன் விற்கிறதுக்கு. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ராஜகுமாரை கடத்தினது காரணம் கேட்டனால சொல்கிறேன். புரியுது. அந்த பேஸ் வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த ராஜகுமார் அந்த முன்னாடி வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்ககிட்ட அப்போ வீரப்பன்கிட்ட காசே இல்லை, சாப்பாட்டு கூட வழி இல்லை. இந்த யானை கும்பை கொண்டு இவங்ககிட்ட கொடுத்துட்டு எப்படியாவது விற்று, இது வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ங்கிறது இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டான இது. ஒரு 10 நிமிஷத்தில் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடலாம். மற்ற ஃபாரஸ்ட்டில் தாளவாடி அங்கெல்லாம் போனால் காட்டுக்குள்ளேயே போகணும். எப்படியா தெரிஞ்சிருச்சு. இதுனா மலை விட்டு இறங்கினா ஊர் அப்படியே மேலே போயிடலாம், அங்கிட்டு திக் ஃபாரஸ்ட்டு போயிடலாம். அது ஒரு ஏரியா. ரேஷன் சப்ளை எல்லாமே இந்த மாதிரி ஏரியாவில் வச்சுக்கிறேன். இதை நாங்கள் வந்து கேதர் பண்ணனால தான் இதில் ஸ்ட்ரிக்டாக வச்சு எல்லா சோர்ஸ் வச்சு இன்டெலிஜென்ஸை டைட் பண்ணி வச்சுருக்கும் போது எங்களுக்கு இந்த ஒர்க்கில் எங்களுக்கு இந்த தகவல் வருது. இப்போ வந்துட்டான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு வாரத்துக்கு முன்னாடி 6 ஜோடி வச்சிருக்கான். 5000 ரூபாய்க்கு வந்து இவங்க கடன் வாங்கி அவனுக்கு ரேஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. யாருக்கு வீரப்பன் கொடுத்துருக்காங்க. 4 நாள் கழிச்சு இங்கே வரப்போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இந்த கொம்பு அதுக்குள்ளே விற்றுருவான், ஜாமான் வாங்கி வச்சிருக்கான், 4 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த 4 நாள்னு சொல்லும் போது 1 நாள் முடிச்சு அடுத்து 3 நாள் இருக்குது. 3 நாளுக்கு முன்னாடி இவன்ட்ட நாங்கள் பார்க்குறோம். உடனே இந்த தகவலை வந்து எங்கள் அதிகாரிட்ட சொல்கிறோம். இப்போ எல்லாமே எல்லா ஆஃபீஸர்ஸ் மீட்டிங் வந்து மேட்டூரில் மீட்டிங் நடந்துச்சு. அப்போ எங்கள் இன்ஸ்பெக்டர்லாம் வந்துட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்தாங்க. நைட்டு காலையில் 4 மணிக்கு நாங்கள் அந்த கொம்பு வியாபாரி மாதிரி ஆக்ட் பண்ணுறோம். அப்படியா, நாங்கள் கொம்பு சந்தன கட்டையும் பண்ணுவோம்,
யானை கொம்பு இருந்தாலும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னே அவன் ஒரு ஏஜென்ட். சரி, எப்போ நீங்க அந்த எஸ்டிஎஃப்ல இருக்கிறவங்க உங்களுடைய யூனிஃபார்மை போடுவீங்க, இல்ல இந்த மாதிரி ஆபரேஷனுக்கு அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி மாறு வேஷங்கள்லாம் நீங்க போடுவீங்களா சார்? அப்போ இவன் கரெக்டாக சொன்ன இடத்துக்கு வீரப்பன் வந்துட்டேன். வரும்போது பார்த்தா அவன் டீமில் வந்து 8 பேரா 10 பேரா இருக்காங்க. வீரப்ப ஸ்ட்ரென்த் வந்து 4-5 பேர். ஆனால் ஒரு 10 பேர் 12 பேர் இருந்திருக்காங்க. 2 பேரும் மல்லு கட்டி பிடிச்சிட்டு எங்களுடைய கையிலேயே கலட்டி ஒருத்தன் வந்து கட்டியாச்சு. 2 பேர் பின்னாடி வச்சு மல்லு கட்டி கட்டிட்டான். இவன் தப்பிச்சு போகிற மாதிரி போயிட்டேன். சோர்ஸு ஏதாவது பிசல் ஏன்ட்டு இருக்கு, நீ வாங்கி தாக்கும்போது வச்சுட்டு போ. அவன் கரும்பு காட்டுக்குள்ள வச்சுக்காங்க. போயிட்டு நீ கொம்பு ஒரிஜினலான்னு மட்டும் முதல்ல பாரு. நீ பார்த்துட்டு அது டூப்ளிகேட்டுன்னா நம்ம பார்த்தாலும் தெரிஞ்சிடும். ஒரிஜினல் சொன்னீங்கன்னா எனக்கு அந்த வாங்கி தாங்க ஒரு 3 ட்ரெஸ் பண்ணு. வீரப்பன் தான் கொம்பு கொடுத்துருக்கேன், அதை வந்து நான் வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு டீம் இருக்கு அப்படின்ற தகவல் இவன் சொன்ன உடனே எங்களுக்கு வீரப்பன் தான் கொடுத்துட்டு போனாங்கிறதுல வந்து 10% கூட நம்பிக்கை இல்லை. யானை கால் இருக்கும், யானை செத்து கிடக்கிற யானையை இவங்க கொம்பு மாதிரியே செதுக்கி இது யானை கொம்புன்னு சொல்லி எல்லாம் டூப்ளிகேட் வச்சு வித்துருவாங்க.